ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாலபக்ஷ தளிகையில் பரங்கிக்காய் போட்டு பருப்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் வந்து பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காவை வேக வச்சுட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் குடமிளகா கருமதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு தக்காளி போட்டு வதக்கி, அப்புறம் குடமிளகா, உப்பு, கொஞ்சம் ஜலம் சேர்த்து, நீங்கள் ஜலம் வேண்டாம் தண்ணி வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் வதக்கிக்கலாம். ஜலம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 2 வெந்தயம், பெருங்காயம், தக்காளி, மாங்காய் போட்டு வதக்கிட்டு புளி ஜலம் சேர்த்து, அதுக்கப்புறமா ஆற்றுல அடித்த குழம்பு மிளகா பொடி சேர்த்து, உப்பு சேர்த்து, வேக வச்ச பரங்கிக்காய் சேர்த்து, பொடி வாசனை போனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். பொடி வாசனை போச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு அதில் சேர்த்தோம்னா சூப்பரான பரங்கிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் குடமிளகா கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துன்ட்டேன், அதையும் நல்லா வதக்கின்ட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், அப்புறமா பரங்கிக்காய், மாங்காய், தக்காளி போட்டு பருப்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாங்காய் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் குடமிளகா கரமது. இதுதான் எங்களுடைய லஞ்சு. அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து அரிசி உப்புமாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இன்றைக்கி டின்னர் ரெடி பண்ண லேட் ஆனதுனால வீடியோ எடுக்கல. அரிசி உப்புமா நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். எங்களோட டின்னர் வந்து அரிசி உப்புமாவும் அப்புறம் தக்காளி வதக்கி பொட்டுக்கடலை போட்டு பொட்டுக்கடலை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.